லூசைட் கனவு. இப்போ ஆங்கிலத்தில் வந்து ஒரு ஒரு சொல் இருக்கு, அப்பாந்தேஷியா அப்படின்னு. அப்படின்னா என்னென்னா கற்பனை குறைபாடு உடையவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்பாந்தேஷியா இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை அவங்களால பிக்சர் பண்ண முடியாது. கற்பனை, ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாம் கற்பனை, இந்த டேபிள் கற்பனை பண்ணலாம், ஆனால் அவங்களால கற்பனை பண்ண முடியாது. சிலவங்களுக்கு வந்து கற்பனை பண்ண முடியும், ஆனால் நிறங்களை கற்பனை பண்ண முடியாது. இப்போ ஆனால் அவங்களுக்கே கனவுல நிறங்கள் வரும். ஏன் கனவுல நிறங்கள் வருது? ஏன்னா கனவுகள் வந்து கற்பனை கிடையாது, அது வந்து நம்ம ரியாலிட்டி, நம்ம நினைவுகள் வந்து திரிஞ்சு வரக்கூடியதான் கனவு. கற்பனை வந்து முற்றிலும் வேறும். இப்போ இந்த கதையில் ஒருத்தர் கனவு வருது, அவரோட கனவு பச்சையாக தான் இருக்கு, அவர் பார்க்கக்கூடிய நிறங்கள் எல்லாமே பச்சையாக தான் இருக்கு. ஆனால் இதில் ஒரு விந்தை என்னன்னா, இவருக்கு வந்து கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதவங்களுக்கு எப்படி கனவு வரும்? எப்படி இருக்கும்? ஆனால் இவர் வந்து பிறக்கும் போதே பார்வை குறைபாடோட பிறகு நல்லதாக இருந்தது. அவர் ஒரு 10வது வயசில் அவர் கண் பார்வை போயிடுச்சு. அது ஏன் போச்சுன்னா, அவர் விளையாட்டா வெட்ட வெளியில் நின்று சூரியனை பார்க்கறது தான், சூரியனை பார்த்துட்டு அப்புறம் சுற்றி இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர் அவர் பார்ப்பார். அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு பிளிங்க் ஆஃப் கலர், அந்த ஒரு டிரான்சாக்ஷன் ஒன்று, அது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதையே அவர் விளையாட்டுக்கு பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் அவர் கண் பார்வை முற்றிலுமாக போயிடுச்சு. இப்போ அவர் கல்யாணம் ஆகி ஒரு மனைவி கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. முற்றிலும் மனைவி கூட தான் டிபெண்ட்டாக இருக்குது. அவரால் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் மனைவி இல்லாமல் செய்ய முடியாது. இப்படி அவர் வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவு வந்து அவருடைய பாலிய காலத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட். அதுதான் அது வந்து அவர் இப்போ நிகழ்காலத்தை வந்து அவர் ரொம்ப டிஸ்டர்பிங்காக அவரை ஆக்கிடுச்சு. ஆனால் அது அப்புறம் அவர் மனைவி கூட அவர் வந்து ஷேர் பண்ணுறாரு என்ன கனவு நடந்துச்சு அப்படின்னு. அப்புறம் சொல்கிறார், உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, நீ வந்து என்னுடைய 2வது மனைவி. அவங்க மனைவினால் அது ஜீர்ணிக்க முடியல. ஆனாலும் அவர் கூட அவங்க கூட ஒத்து போகிற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க மனைவி கிட்ட இது எல்லாமே ஷேர் பண்ணுறாரு. சாரதா சட்டம் வந்து அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து அவசரப்பட்டு இவருக்கு 10 வயசு இருக்கும்போது கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு வந்து வாய் பேச முடியாது, காதும் கேட்கல. அதனால அவங்க அப்பா வந்து ரொம்ப அவன் சம்பந்தி கூட சண்டை போட்டு அந்த பொண்ணை மறுபடியும் அவங்க வீட்டுக்கே அனுப்பிச்சுட்றாங்க. அந்த அந்த சம்பவம் நடந்து சில நாட்கள் கழிச்சு இவருக்கு கண் பார்வையும் போயிடுச்சு. அப்புறம் அந்த சம்பந்திக்கும் ஒரு குற்ற உணர்வு, இதனால தான் என் பையனுக்கு கண் பார்வை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்புறமேட்டு ஒரு 18 வயசில் ஒரு குளத்தங்கரையில் உட்காந்துருக்கும் போது அந்த பொண்ணு, அவர் முதல் மனைவி இருக்காங்க, இவங்களுக்கும் ஒரு பழக்கம் ஏற்படுது. அது நம்ம கற்பனை பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஒரு பெக்யூலியரான ஒரு உறவு தான் இல்லையா? இவர் கண்ணு தெரியாது, அவங்களுக்கு பேசவும் தெரியாது, பேச முடியாது, காதும் கேட்காது. அப்போ அவங்க என்ன மாதிரி ஒரு உணர்வாக இருக்கும், ஒரு உறவாக இருக்கும். ஆனால் அவங்க நல்லா நெருங்கி பழகினாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க பெண். அப்புறம் போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி பார்க்கும்போது அவங்க வயிற்றுக்குள்ளே ஒரு 3 மாதம் சிசு இருந்துச்சு. யாருக்கும் தெரியாது, இவருக்கு மட்டும்தான் தெரியும். கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க, இவரால் பார்க்க முடியாது. அப்புறம் தெரிஞ்சுக்கிறாரு, ஆனால் யார்கிட்ட அவர் சொல்லலை, இது என்னுடைய உறவு தான், இந்த மாதிரியெல்லாம் அவர்கிட்ட சொல்லலை. சொல்லி என்ன ஆக போகுது, சமுதாயம் இவ்வளோ இருக்கு என்ன பண்ணுச்சு சொல்லி என்ன மட்டும் ஆகிட போகுது. அந்த பொண்ணை வந்து பொண்ணோட பேர் கேரக்டரை அசால்ட் பண்ணுவாங்கிறதுல அவர் கவலை இல்லை. ஸோ அவருக்கு எந்த விதத்துலையும் அவர் டிஸ்டர்ப் பண்ண, அவர் ஷேர் பண்ண
இது எல்லாத்தையும் அவர் மனைவிக்கு ஒரு ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவரே அவர் நினச்சிக்கிறாரு, அவர் வந்து ஒரு பயந்தாங்கோலி. ஏன்னா அவர் அந்த விஷயங்கள்ல சொல்லக்கூடிய ஒரு திராணி அவருக்கு கிடையாது. அது எங்கேயோ ஒரு இடத்துல அவர் உறுத்திக்கிட்டே இருக்குது. அதுதான் அவருக்கு கனவு மூலமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ இந்த கதையில இதுல இருக்கிற அந்த விழுமியம் இருக்குல்ல, வேல்யூஸ் இருக்குல்ல, இது வந்து ஓல்டு வேல்யூஸ். இப்போ வந்து நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியாது, குழந்தை மனம் அதெல்லாம் ரிலேட் பண்ணிக்க முடியாது. ஆனால் நான் எப்படி இந்த கதையை நான் பார்க்குறேன் அப்படின்னா, கனவு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பவர்ஃபுல் மீடியம். நம்ம ப்ரெசண்ட்டில் நம்ம வந்து எப்படி இருக்கோன்னு நம்மளுக்கே ஆக்சுவலாக தெரியாது. ஆனால் கனவு வந்து ஒரு வாசல், அது வந்து நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணிடும். நீ இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும், நீ இப்படி இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிமைண்ட் பண்ணிடும். இப்போ அந்த மாதிரி தான் அவருக்கு ரிமைண்ட் ஆகிருக்குது. அப்புறம் மனைவி கூட அவர் இது எல்லாமே அவர் சொன்னதுக்கப்புறம் அவரோட மனசு இலகுவாயிடுச்சு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ இதில் இருக்கிற அந்த பச்சை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது ஒரு படிமம் மாதிரி அவர் இந்த கதை ஃபுல்லாகவே அவர் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. பச்சை அப்படின்னு என்னது? நம்ம வந்து ஒரு தேய் வழக்கு நம்ம ரொம்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய பச்சை அப்படின்னு என்னது? பச்சை அப்படின்னா எந்த கலப்படமுமே அற்ற ஒன்று, தூய்மைன்னு சொல்ல முடியாது. அது எப்படி இருக்கோ அப்படியே இருக்கிறது, எதுவுமே ரேப் பண்ணாது. அதனால நம்ம பச்சை பால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது அப்படியே நம்ம பால் கறந்து இருக்கும் இல்லையா, அந்த பால் காய்ச்சாத பால், பச்சை பால், பச்சை குழந்தை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து ஒரு டெண்டர்னஸ், அது வந்து ஒரு வல்னரபிளான ஒன்று, அதெல்லாம் நம்ம பச்சை அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இப்போ இதுல குறிப்பிட்ட பச்சை எப்படின்னா, பச்சை நிறம், பச்சை குழந்தை, பச்சை நரம்பு, பச்சை இரவு, பச்சை அழகு, பச்சை வயிறு அப்படின்ட்டு ஒரு பச்சை நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டே வருது. அதுக்கப்புறம் இவங்க மனைவி இவரும் பேசிட்டு இருக்கும் போகும்போது அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்க வந்து சரி நம்மளுக்கு ஒரு நாள் குழந்தை பிறக்கும்ல, நம்ம அப்போ என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னால், அப்புறம் இல்லை நம்ம குழந்தைக்கு பச்சை அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கதை முடியும். நான் ஓவரால் இந்த கனவை பற்றியும் இந்த பச்சை அதில் இருக்கிற டேக்அவே மட்டும்தான் எனக்கு இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒன்று வந்து கனவு எப்படி நம்மளுக்கு ரீகால் ஆகிட்டே இருக்கும். இன்னொன்று வந்து அந்த தேய் வழக்கில் இருக்கிற பச்சையை வந்து அதை மீட் எடுக்கணும்